சின்ன மருமக சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க மலர் வந்து பேசுறாங்க நம்ம தமிழ்ட்ட. "ஏய் தமிழு, மாமா உன் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க பார்த்தியா? உனக்கு எந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா? அப்பனா நம்ம சேது மாமா கேட்கும்போது மட்டும் ஏன் வேண்டான்னு சேது மாமாட்ட சொல்லிட்டு போன? இல்ல அப்பச்சியும் மாமாவும் கேட்கும்போது எனக்கு மறுப்பு தெரிவிக்க முடியல. அதனால தான். ஆனா இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, என்ட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? அத நான் சீக்கிரத்தில மறக்க மாட்டேன். எனக்கு அவர் வார்த்தைய என்னைய அந்த அளவுக்கு பேசினாரு, காயப்படுத்தினாரு. இந்த குழந்தை அவர் இல்லதுன்னு சொன்னாரு. அத நினைச்சு தான் எனக்கு இன்னும் என் மனசுக்குள்ள வேதனையா இருக்கு. உடனே நம்ம தமிழ்ட்ட சொல்றாங்க, நம்ம மலரு, "அதையே நினைச்சுக்கிட்டே இருக்காத. எப் எப்படிக்கா மறக்க சொல்றீங்க? அவங்க சொன்னது எந்த அளவுக்கு என்னைய காயப்படுத்தியிருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லவும், அவங்களுக்கு இந்த குழந்தைய நான் செஞ்சதெல்லாம் தப்பா ஒரு சைடா இருந்தாலும், அவங்க சொன்ன வார்த்தைய என்னால மறக்கவே முடியாது, மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. இத கேட்டோனே சாவுத்திரிக்கு அங்கன நிக்கிற சாவுத்திரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா தமிழே, நீ சொல்றது தான் சரி. ஆனா இப்போ நம்ம போஸ வந்து காவ்யா எப்படி இது பண்றா, அதே மாரி நீனும் சேது அப்படிதான் பண்ணணும். அது பண்ணா தான் கரெக்ட்டு. நீ செய்றது தான் சரி அப்படின்னு சொல்றாங்க சாவுத்திரி. இத கேட்டோனே மலருக்கு ஏன் ஏன் திரும்பியும் அவங்க மேல இது பண்ணி விட்றீங்க? "ஏய்! நீ சும்மா இரு. நீ எதுவும் சொல்லாத" அப்படின்னு சாவித்திரி வந்து மலர அதட்டுறாங்க. இத கேட்டோனே, "சரி எங்க எதுனாலும் நான் பார்த்துக்கிடுதேன். நீங்க யாரும் இதுல வந்து கலந்து பேசிக்கிட வேண்டாம்" அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இத கேட்ட சேதுட்ட போய் சொல்றாங்க மலரு, "இங்க தமிழுக்கு நீங்க சொன்ன வார்த்தை தான் இன்னும் மனசுக்குள்ள காயமாவே இருக்கு அவளுக்குங்க மாமா. தமிழுக்கு வந்து உங்கள பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க செஞ்ச வார்த்தைகளும், நீங்க சொன்ன வார்த்தையும் மறக்காம தமிழ் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ விஷயம் பிரச்சனை ஆயிக்கிட்டே இருக்கு" அப்படின்னு தமிழ் சொல்லவும், தமிழ் வந்து இப்படிலாம் சொன்னா அப்படின்னு சேதுட்ட வந்து சொல்றாங்க மலரு. எங்க அப்பா மேலயும், எங்க அப்பச்சி மேலயும் மரியாதை வச்சிருக்குது. என் மேலயும் மரியாதையும், மதிப்பும் வர வைக்கிறதுக்கு நான் அடுத்தது என்ன செய்றேன்னு மட்டும் பாரு மலரு அப்படின்னு நம்ம சேது சொல்லிட்டு போறாரு. இத கேட்ட சாவுத்திரி வந்து அங்கன நின்னுக்கிட்டு, "எடி இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு இந்த சேது அடுத்தது என்னமோ பண்ண போறான்டி. அத நம்ம சேர விடாததுக்கு என்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்யணும்டி. இந்த அப்பச்சி எங்க அம்மா சும்மாவும் இருக்க மாட்டுக்கு. இந்த சேதுவையும் தமிழையும் சேர்க்கறதுக்கே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கு. ஆமாம்மா, அந்த ஆச்சிக்கு நம்ம அப்பச்சிக்கு வேற வேலையே இல்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா தான் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமாம். இந்த வீட்ல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு." ஈஸ்வரி வந்து நினைக்கிறாங்க, இந்த சேதையும் தமிழையும் சேரவே விட்டுறக்கூடாது. இவங்க 2 பேரையும் சேர விட்டா நம்ம குடும்பத்தில நம்மள வந்து மதிக்கவே மாட்டாங்க. என் புள்ள வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கும் இப்ப 2வது கல்யாணத்துக்கு கிராண்டா பண்ண போறாங்களா? இத சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இங்க வந்து ஈஸ்வரி நினைச்சு எப்படியாவது பழி வாங்கியே தீருவேன்னு நினைக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோட் அப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.